அக்கா சூப்பரா பாடுறீங்கக்கா. உங்களுக்கு வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. உங்களுக்கு சங்கீதம் தெரியுமா? அதெல்லாம் பழைய கதை இந்து. இப்ப எதுக்கு அதெல்லாம்? சித்ரா, அந்த சக்கரை டப்பாவை எடுத்துட்டு வா. அக்கா ம். இந்த பேச்செல்லாம் மாத்தாதீங்க. பதில் சொல்லுங்க. இவ்ளோ நல்லா பாடுறீங்கன்னா கண்டிப்பா சின்ன வயசுல இருந்தே சங்கீதம் கத்துக்கிட்டு பாடி இருக்கணும். அதெல்லாம் அக்காவுக்கு நல்லாவே தெரியும் இந்து. மாமாவுக்கு அக்கா பாடுறது என்ன, பேசினாலே பிடிக்காது. இதுல எங்க போய் பாடுறது? அதனால அவங்க பாடுறத குறைச்சிக்கிட்டாங்க இந்து. இந்த மாதிரி எப்பவாவது அத்தி பூத்தாப்புல பாடினாதான் உண்டு. அக்காவோட டேலண்ட்டுக்கு ஜீ தமிழ்ல வர சரிகமபால கலந்துக்கிட்டாங்கன்னா டைட்டில் வின்னரே அவங்க தான் வாங்குவாங்க. ஏய் சும்மா இரு ஜெயந்தி. இவ்ளோ நல்ல குரல 4 செவத்துக்குள்ளேயே அடைச்சு வைக்கிறது மிகப்பெரிய பாவம். உண்மையை சொல்லணும்னா உங்களுக்கு இப்ப பாடணும்னு ஆசை இருக்குல்ல? ஏன் இந்து காலையில எதையாவது கேட்டு என் மனச கஷ்டப்படுத்துற? இந்த வீட்டுக்குள்ள என்னைக்கு காலடி எடுத்து வச்சனோ அப்பவே அந்த ஆசையெல்லாம் மூட்டை கட்டி ஓரமா வச்சாச்சு. இதுக்கப்புறம் எப்படி? ஏன்க்கா அப்படி நினைக்கிறீங்க? எத்தனை வருஷம் ஆனா என்ன, பொம்பளைங்க நாம நினைச்சா எந்த வயசுலயும் சாதிக்க முடியும். நீங்க இவ்ளோ இனிமையா பாடுற திறமையெல்லாம் கடவுள் கொடுக்கிற வரும். அதெல்லாம் என்னைக்குமே போகாது. நீங்க திரும்பவும் பாடணும்க்கா. நீங்க ஆசைப்பட்டது எல்லாம் சாதிக்கணும். நடக்கிறது எதையாவது பேசி இந்து. காலையில எந்திரிச்சு இங்க வந்தா என்ன சமைக்கிறதுன்னு மட்டும்தான் யோசிக்க முடியுமே தவிர சாதிக்கிறத பத்தி எல்லாம் யோசிக்க முடியாது. நைட்டு தூங்குற வரைக்கும் வீட்டு ஆம்பளைங்க என்ன சொல்றாங்களோ அத கேட்டுட்டு கீ கொடுத்த பொம்மை மாதிரி அதை பண்றதுக்கு தான் நேரம் சரியா இருக்கும். என்னை விட இந்து, எனக்கு சாதிக்கிற வயசெல்லாம் தாண்டிடுச்சுன்னு வச்சுக்கோ. நம்ம சித்ராவை எடுத்துக்கோ. சித்ரா எவ்ளோ நல்லா படிக்கிற பொண்ணு தெரியுமா?